நெக்ஸ்ட் 10 வருஷம் வந்து இந்தியாவுக்கான வருஷங்க. இன்னைக்கு ஒரு ஸ்மால் கேப்பாக இருக்கிற கம்பெனி நாளைக்கு மிட் கேப்பாக மாறும். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, என்னோட பேக்கில் இன்றைக்கும் அக்கௌண்ட்ஸ் நோட் புக் இருக்கும். நான் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டேன்னா பெட்ரோல் 100 ரூபான்னு எழுதுவேன். பட்ஜெட் போடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பட்ஜெட் போடாமலே வேலை பார்க்குறோம். குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு பெரிய கமிட்மெண்ட் வரும். ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் டயப்பருக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது thousands of rupees. நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன், எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது என்னன்னா, நான் 1100 ரூபாய்க்கு வேலை சேர்ந்தவொடனே எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு என்னை அழைச்சின்னு போய் பேங்க்கில் போய் 200 ரூபாய்க்கு ஆர்டி ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அன்றைக்கி ஆரம்பித்த என்னோட சேவிங்ஸ் ஹேபிட் வந்து நான் எவ்வளோ ரூபா சம்பாதிச்சாலும் அதோட சேவிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அது ப்ரொபோஷனேட்டாக. இல்லைனா எப்படி நான் 45 வயசில் ரிட்டையர் ஆகிட்டு தனியாக பிஸ்னஸ் பண்ணுவேன். பர்சனல் லோன் சம்டைம்ஸ் என்ன தெரியுமா, எஸ்ஐபியோட பணத்தை எடுத்தே நீங்கள் லோனை க்ளோஸ் பண்ணலாம். இந்த சொசைட்டியோட ப்ரெஷர் பயங்கரமாக இருக்குங்க. அதை நீங்கள் வித்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு கரெக்டான பார்ட்னர் இருக்கணும், கரெக்டான பசங்க இருக்கணும். இந்த டவுன் த லைன் நான் சொல்கிறேன், இந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த 1 crore வேல்யூவே இருக்காதுங்க. நம்மளோட தாத்தா நம்ம அப்பா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இடம் வாங்கி வைப்பாங்க, போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லைனா பேங்க்கில் போய் ஃபிக்ஸட் டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட் பண்ணுவாங்க. ஸோ இதோட அடுத்த கட்ட வளர்ச்சி தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இன்கம் மைனஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவல் டு எக்ஸ்பென்சஸ். பட் நான் சேவிங்ஸே பண்ண மாட்டேன், வாங்குற சம்பளத்தை செலவு பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னா உங்களோட ஃபியூச்சர் கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணவே முடியாது. ஸ்டார்ட் வித் அட்லீஸ்ட் 10%. ஆம்ஃபி ரெக்கமெண்ட் பண்ணுற அந்த 12% கிடைக்கும். தெர் இஸ் நோ ஏஜ் லிமிட் ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். எப்போ ஒருத்தர் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாரோ அப்போ உடனே ஸ்டார்ட் பண்ணிடணும். யூ ஷுட் ஹேவ் அ பேஷன்ஸ் அண்ட் டிசிப்ளின். இது ரெண்டும் இருந்ததுன்னா யூ வில் பி த சக்ஸஸ்ஃபுல் பர்சன் இன் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். வெல்கம் டு Zebu's 60th episode of Earn Your First Million. இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ராம்குமார் சார். He is a mutual fund distributor and has experience of 17 years in the market. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம், ஆல் குட். சூப்பர் சார். முன்னாடி இருக்கிறத விட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் ரொம்ப பிரபலமாகிட்டு இருக்கு சார். அதுக்கு என்ன சார் காரணம், என்ன சார் அது? நீங்கள் சொல்கிறது 100% கரெக்ட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட நாய்ஸ் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது பப்ளிக் கிட்ட. எதனால் அப்படின்னு பார்க்கணுன்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பேங்க்கெல்லாம் மேனேஜ் பண்ணுறது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நிர்வகிக்கிறது எது அப்படின்னா, அதை ஓவராலாக மேனேஜ் பண்ணுறது 2 இம்பார்ட்டன்ட் பாடி. ஒன்று வந்து செபி, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. அடுத்தது இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ப்ரமோட் பண்ணுறவங்க, அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கிற இன்வெஸ்டர்ஸோட நலனை கருதி இன்னொரு பாடி ஒன்று இருக்குது. அது வந்து அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இந்தியா. சிம்பிளாக சொல்கிறதுனால ஆம்ஃபின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த ஆம்ஃபி என்ன இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி ஒரு பாசிட்டிவாக ப்ரொபகண்டா பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ ஆஃப் லேட் நீங்கள் ஏதாவது கிரிக்கெட் மேட்சோ இல்லை ஒலிம்பிக் நடக்கும்போதோ பார்த்தீங்கன்னா நடுவில் அட்வர்டைஸ்மெண்ட் வரும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சஹி ஹே. ஃபார் எக்ஸாம்பிள் ரோஹித் சர்மா, டெண்டுல்கர், தோனி, இவங்கெல்லாம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சஹி ஹே. தமிழில் சொல்லணுன்னா மியூச்சுவல் ஃபண்ட் சரியானது அப்படிங்கிற அர்த்தம். ஸோ அப்படின்னா எல்லாருக்குமானது மியூச்சுவல் ஃபண்டு. எல்லாருக்குமானதுன்னா எளிமையானது, ஸோ அனைவருக்குமானது. ஸோ அப்படிங்கிற அந்த ப்ரமோஷன்னால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி அவேர்னஸ் அதிகமாக வருது. இன்னொன்றும் இன்றைக்கி நம்மள்கிட்ட விரல் நுனியில் எல்லாமே கிடைக்கிது மொபைல் ஃபோனில். ஸோ இந்த சோஷியல் மீடியா இருக்குல்ல, சோஷியல் மீடியா வந்து இட்ஸ் பிளேயிங் எ மேஜர் ரோல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரியான அவேர்னஸ் ப்ரோக்ராம் எக்கச்சக்கமாக வருது. ஸோ இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் இவங்கெல்லாம் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸை பற்றி, அதில் இருக்கிற மெரிட்ஸு, இதனால் என்ன பப்ளிக்குக்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கும் பெனிஃபிட் வரப்போகுது அப்படிங்கிற பற்றி நான் அவேர்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால இன்றைக்கி ஆல்மோஸ்ட் பரந்த நிலையில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட நாய்ஸ் லெவல் அதிகமாகிட்டு இருக்குது. பட் ஈவன் தென் நம்ம என்ன சொல்லணுன்னா, we have touched only 8% of the overall population. We have done the 8% penetration in mutual funds. Whereas Western countries-ல US-ல 70%, கிட்டத்தட்ட UK-ல 60%, சைனாவில் அதிகமாகிடுச்சு. வேறஸ் நம்ம இந்தியாவில் இன்னும் பெனிட்ரேஷன் லெவல் ஹேஸ் டு கோ அப். அதனால் இது காரணம் என்ன சார்? ஆக்சுவலி இனிஷியல் லெவலில் நமக்கு ஒரு பயம் ஒன்று இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னாலே என்ன, அது வந்து பங்கு சந்தை சம்மந்தப்பட்டது, அது வந்து அதில் வந்து நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்ம வந்து வி ஆர் ஆல் ட்ரெடிஷ்னல் பீப்புள். நம்மளோட வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னா, அந்த காலத்தில் ஆதி காலத்தில் நம்மளோட தாத்தா நம்ம அப்பா எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இடம் வாங்கி வைப்பாங்க, அடுத்தது இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா பேங்க்கில் போய் ஃபிக்ஸட் டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட் பண்ணுவாங்க. ஸோ இதோட அடுத்த கட்ட வளர்ச்சி தான் பங்கு சந்தை சம்மந்தப்பட்ட இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. பட் டெஃபினட்டாக இன்னொரு அடுத்த 10 வருஷத்தில் நம்ம வி வில் டச் அட்லீஸ்ட் ஒரு 40 to 50% பெனிட்ரேஷன். ஜெபு மாதிரி ஒரு சேனல்லாம் நம்ம இது பண்ணுறோம்ல, இதெல்லாம் வந்து பப்ளிக் ரீச் ஆகும். So thereby people's participation in mutual fund industry increase up. That one day will happen.
அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி எல்லாருக்கும் தெரியுது, பட் அது ஃபுல்லாக அதோட என்ன டைப்ஸ் இருக்குது, அதில் என்ன இன்டெப்த் யாருக்கும் அவ்வளோவா தெரியல. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னாலே என்னென்னா பங்கு சம்மந்தப்பட்டது. ஸோ பூலிங் ஆஃப் ஸ்டாக்ஸ் இட்ஸ் அ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபண்ட் மேனேஜர் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து மேனேஜ் பண்ண போகிற ஸ்டாக்ஸ் வந்து ஒரு 40லேருந்து 50 கம்பெனி இருக்குது அப்படின்னா நீங்கள் போடுற அந்த 5,000 10,000 இந்த 50 பங்குகளையும் ஃபண்ட் மேனேஜர் பண்ணிக்கிற அந்த விகிதாச்சார பிரகாரம் பரவி இருக்கும். ஸோ இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். இதில் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், இதுதான் பேசிக்ஸ். லார்ஜ் கேப்னால் என்னென்னு பார்த்துடலாம். ஓவராலாக மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்னு சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்பர் 1 கம்பெனி இந்தியாவில் யாருன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ 1ஆம் நம்பர் கம்பெனிலேருந்து 100ஆம் நம்பர் கம்பெனி வரைக்கும் இருக்கிறது இட்ஸ் கால்டு லார்ஜ் கேப். ஓகே, நான் உங்களுக்கு ஒரு 5 லார்ஜ் கேப் கம்பெனி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இருக்கிற 5 லார்ஜ் கேப் கம்பெனி நான் சொன்ன மாதிரி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இன்ஃபோசிஸ், ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஹிந்துஸ்தான் யூனிலீவர். இது வந்து டாப் 5 கம்பெனிஸ் ஆஃப் லார்ஜ் கேப். அடுத்தது என்னென்னா 101லேருந்து 250 அந்த ரேங்கிங்கில் இருக்கிற கம்பெனிஸ் கால்டு மிட் கேப். ஓகே, லார்ஜ் கேப் ஆர் ஜெயன்ட்ஸ், பிக் கம்பெனி, பிக் ஷார்ட்ஸ். மிட் கேப் வந்து ஒரு க்ரோயிங் பொட்டென்ஷியல் இருக்கிற கம்பெனி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. மிட் கேப் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார்ஸ், டாடா ஸ்டீல்ஸ், இவங்கெல்லாம் மிட் கேப் கம்பெனிஸ். 250க்கு அப்புறமா 251லேருந்து அதுக்கப்புறம் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே இட்ஸ் கால்டு ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப். ஓகே, ஸோ சின்ன கம்பெனியாக இருப்பாங்க, பட் தே ஹவ் பீன் லிஸ்டட் இன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், என்எஸ்சிலையும் பிஎஸ்சிலையும் லிஸ்ட் ஆகிருப்பாங்க. அந்த மாதிரி மைக்ரோ கேப்பில் வந்து ஒரு சக்ஸஸான ஒரு எக்ஸாம்பிள், இட்ஸ் நாட் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன், நம்ம பண்ணக்கூடாது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஜொமேட்டோ ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி லான்ச் பண்ணாங்க. இன்றைக்கி ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கம்பெனி இன் ஸ்மால் கேப் கேட்டகரி. என்எஸ்சிலையும் பிஎஸ்சிலையும் ரேங்கிங் போடுவாங்க பேஸ்ட் ஆன் த வால்யூம், சைஸ் ஆஃப் தி கம்பெனி, க்ரோத் ஆஃப் த கம்பெனியை வச்சு. அதில் வந்து ரேங்கிங் மாறும். இன்றைக்கி ஸ்மால் கேப்பாக இருக்கிறது நாளைக்கு மிட் கேப்பில் போகும். சில மிட் கேப் கம்பெனிஸ் திருப்பி ஸ்மால் கேப்புக்குள்ளே வரும். அதோட ரேஞ்சஸ் மாறும். இதுதான் நார்மலாக பேசிக்காக 3 டைப்ஸ் எல்லாரும் தெரிஞ்சு. இது தவிர்த்து வேறு தான் இருக்கா சார்? நிறையா இருக்குது. ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாருன்னா ஃப்ளெக்ஸி கேப் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. ஓகே, அப்படின்னா நேம் இட் செல்ஃப் வெரி கிளியர், ஃப்ளெக்சிபிலிட்டி. ஃபண்ட் மேனேஜர் வந்து எந்த இடத்துல வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஃப்ளெக்சிபிளாக. அவருக்கு வென் ஹீ ப்ரெடிக்ட்ஸ், அவர் வந்து லார்ஜ் கேப்பில் அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஒரு 65% லார்ஜ் கேப்பில் வச்சுட்டு மீதி இருக்க 35% ஸ்மால் அண்ட் மிடில் வச்சுப்பார். இல்லை மிட் அண்ட் ஸ்மால் க்ரோத் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு 50-55% மிட் அண்ட் ஸ்மாலில் வச்சுட்டு மீதி இருக்கிறது இருப்பார். இது கால்டு ஃப்ளெக்ஸி கேப். எப்படி வேணால் பண்ணி. இன்னொரு கேட்டகரி என்னென்னா ரீசெண்டாக செபி கொண்டு வந்தது மல்டி கேப். மல்டி கேப்னு மொத்தமாக இருக்கிற 3 கேட்டகரிஸ்லையும் ஈச் 25-25-25 மேண்டேட்ரியாக இருக்கணும். அதை தவிர மீதி இருக்கிற 25% ஃபண்ட் மேனேஜர்ஸோட டிஸ்கிரிப்ஷன், அவர் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரிமைனிங் இருக்கிற 25ல் ஒரு 10% லார்ஜ்லேயும் ஒரு 5% ஸ்மால்லையும் ரிமைனிங் இருக்கிற 10% மிட் கேப்பில். ஸோ அன்றைக்கி இருக்கிற பொசிஷனுக்கு அன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் பொட்டன்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து ரிமைனிங் இருக்கிற 25%. ஸோ இதுதான் ஒரு ப்ராடாக நம்ம பார்த்தது வந்து லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், ஃப்ளெக்ஸி கேப், தென் மல்டி கேப். சார் இதோட அட்வான்டேஜஸ்லாம் என்னென்னவா இருக்கும் சார்? ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ரிஸ்க் அப்படைட்னு ஒன்று இருக்குது. 25 வயசு சம்பாதிக்கிற ஒரு பையனோட ரிஸ்க் பொட்டன்ஷியல் வேறு, வெரஸ் ஒரு 50 வயசில் ரிட்டையர் ஆக போகிற ஒருத்தரோட ரிஸ்க் பொட்டன்ஷியல் வேறு. இந்த பையன் வந்து இன்னும் அவனுக்கு ஏர்னிங் பொட்டன்ஷியல் ஒரு 40 வருஷம் இருக்குது, வேறு அந்த பர்சனுக்கு ஒரு 10 வருஷம் இருக்குது. ஸோ இந்த ஏர்னிங் பொட்டன்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி ரிஸ்க் அப்படைட் மாறும். ஒரு ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டர் வரார் அப்படின்னா நார்மலி தே வில் ப்ரிஃபர் மல்டி கேப், பிகாஸ் எல்லா கேட்டகரிஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது ஒன்று. ப்ளஸ் ஒரு லார்ஜ் கேப் ஆர் ஜெயன்ட்ஸ். ஈவன் அந்த மார்க்கெட்ஸ் ஃபாலோ ஆகும்போது கூட இந்த ஜெயன்ட்ஸ் கம்பெனிஸ் ஸ்டேபிளாக நிற்பாங்க. ஓகே, ஆனால் திருப்பி மார்க்கெட் பவுன்ஸ் பேக் பார் ஏறும்போது மிட் அண்ட் ஸ்மால் பீப்புள் வந்து தே வில் க்ரோ வெரி ஃபாஸ்ட் பிகாஸ் தே ஹாவ் அ ஹையஸ்ட் க்ரோத் பொட்டன்ஷியல். இன்னொரு முக்கியமான சொல்லி ஆகணும் என்னென்னா ஸ்மால் கேப் பீப்புள் ஆஃப் லேட் தே ப்ரிஃபர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 1 இயரில் ஸ்மால் கேப்போட ரேலி வந்து கிட்டத்தட்ட இட் இஸ் கிவன் மோர் தென் 40-50% per annum ரிட்டர்ன். எதனால் அப்படின்னா லார்ஜ் கேப்பில் 100 கம்பெனிஸில் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஒரு 100ல் ஒரு மேக்ஸிமம் ஒரு 5லேருந்து 6 செக்டார், மேக்ஸிமம் 8 செக்டார்ஸ் என்ன சொல்கிறேன்னா அது பிரிவு. பேங்கிங்காக இருக்கலாம், இல்லை ஒரு டெக்னாலஜியாக இருக்கலாம், டெக்னாலஜியாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆயில் அண்ட் கேஸாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு மேக்ஸிமம் ஒரு 8 to 9 செக்டார் இருக்கலாம். வேறு ஸ்மால் கேப்பில் வந்து நான் சொல்கிறது 250லேருந்து கிட்டத்தட்ட பின்னாடி இருக்கிறது எல்லாமே சின்ன செக்டார்ஸ்லாம் இருக்கும். ஆட்டோ ஆக்சிலரிஸ்னு இருக்கும், செமிகண்டக்டர்ஸ் இருக்கும், கெமிக்கல்ஸ் இருக்கும், வைட் ரேஞ்ச் ஆஃப் செக்டார்ஸ் கிடைக்கும். ஸோ ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் செக்டார்ஸில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு
அதோட ரிட்டர்ன்ஸ். அதனால தான் அது ஏறினாலும் வேகமாக ஏறுறது, இறங்கும் போதும் வேகமாக இறங்கும். பட் when you are being there for a longer tenure, small cap is one of the best category, but you have to stay long and get the benefit. ஓகே சார், சூப்பர், புரிஞ்சிச்சு சார். இப்போ என்னன்னா இந்த thematic funds ஒன்று சொல்கிறாங்களே சார், அது என்ன சார் இது ஆக்சுவலி? அதோட அட்வான்டேஜஸ்லாம் என்னது? இப்போ நம்ம செக்டார்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். செபி ஒரு கேட்டகரைசேஷன், செபி தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மேனேஜ் பண்ணுறது. அவங்க கேட்டகரைசேஷன் கொண்டு வரும்போது திமேட்டிக் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. ஆனால் ஒரு பர்டிகுலர் தீம், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லாமே BFSI அப்படின்னா பேங்கிங், ஃபினான்ஷியல் செக்டர்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். திஸ் இஸ் கால்டு BFSI. ஸோ அந்த ஸ்டாக்ஸில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறது, பேங்கிங் ரிலேட்டட், நான் பேங்கிங் ஃபினான்ஸ் பர்டிகுலராக இன்வெஸ்ட் பண்ணுறது, அந்த செக்டார்ஸ் மட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி அப்படின்னா என்னென்னா தே இன்வெஸ்ட் ஒன்லி இன் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இருக்கிறது, அந்த மாதிரியான கம்பெனிஸில். தென் ஃபார்மா, இட்ஸ் ஒன் ஆஃப் த கோவிட் டயத்தில் பீப்புள் பார்ட்டிசிபேட் பண்ண செக்டார் வந்து ஃபார்மா செக்டார். பிக் கார்பரேட் ஹாஸ்பிட்டல், லிஸ்டட் ஹாஸ்பிட்டல்ஸ், இவங்கெல்லாம் வந்து ஃபார்மாவில் வராங்க. இதெல்லாம் இனிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்தியா வந்து இன்றைக்கி வி ஆர் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கண்ட்ரி இன் வேர்ல்டு. Any NRIs when they are going out from our country, when they come back to India, every time அவங்க வந்து பார்க்கும்போது மலைச்சு போகிறது என்னென்னா என்ன சேஞ்சஸ் ஆயிருக்கு அப்படின்னா 5 இயர்ஸ்க்கு முன்னாடி we never expected that in our India வந்தே பாரத் ட்ரெயின் போடுமா அப்படிங்கிறதே தெரியாது. பட் இந்த லாஸ்ட் ஒரு 2 years 3 yearsல வந்தே பாரத், இன்னைக்கு திருச்சி டு சென்னை 3.5 hours you have touched through வந்தே பாரத். இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வருது இல்லை. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட், தட் இஸ் அ திமேட்டிக் ஃபண்ட். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்னென்ன வரலாம்? ஓகே, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் வரும், சிமெண்ட் வரும், ஸ்டீல் வரும், ஸோ லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸ் வரும். ஸோ ரிலேட்டடாக இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸும் இட்ஸ் கமிங் அண்டர் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். போஸ்ட் கோவிட் நம்மளோட கன்சம்ஷன் லெவல் அகெயின் வி ஹவ் கான் பேக் டு ப்ரீவியஸ் ஹைட். கோவிட் போது பிகாஸ் ஆஃப் த எக்கனாமி கம்மியாக இருந்தது, கேஷ் ஃப்ளோ இல்லை பப்ளிக்ட, அதனால் என்டையர் கண்ட்ரியே வந்து ஸ்தம்பிச்சு போயிருந்தது. ஸோ திருப்பி அகெயின் வி ஹவ் டச்டு பேக். இன்றைக்கி பார்த்தோம்னா நம்மளோட கன்சம்ஷன் இஸ் ஆன் அ ஹையர் சைடு இன் ஆல் த பேராமீட்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டூருக்காக வெளியில் போகிறதா இருக்கட்டும், ஆல் அவர் பேக்கடு ஃபுட்ஸ் விச் வி ஆர் டேக்கிங், இட்ஸ் ஆல் கன்வீன் த கன்சம்ஷன். ஸோ ஸ்கோப் ஃபார் கண்ட்ரி, பிகாஸ் எதனால் கன்சம்ஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா ஒரு தனி நபரோட வருமானமும் அதிகமாகிட்டே வருது. ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுறாரு, கன்சம்ஷன் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணி அந்த கன்சம்ஷன் ஸ்டாக்ஸ், FMCG கம்பெனிஸாக இருக்கட்டும், இல்லை எலக்ட்ரானிக் டியூரபிள்ஸாக இருக்கட்டும், ஸோ அதிலலாம் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள், தே ஆர் கோயிங் டு ஹேவ் அ யூனிட் இன் சென்னை. ஸோ அப்போ மேனுஃபேக்சரிங் வந்து இந்தியாவில் அதிகமாக. ஸோ செவியோட கேட்டகரைசேஷனில் மேனுஃபேக்சரிங் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஃபண்ட். இது அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இயர்ஸ்க்குள்ள வரும் சார்? மேபி நெக்ஸ்ட் 10 வருஷம் வந்து இந்தியாவுக்கான வருஷங்க. இந்தியாவோட இந்த க்ரோயிங் எக்கானமியில் FIIs பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்டர்ஸ், FDI, இவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. நம்ம இந்த மாதிரியான ப்ரோக்ராம் மூலமாக இந்த ஜெபு சேனலில் என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா, retail investors has to participate in this growing economy. Exactly. ஒவ்வொரு பப்ளிக்கும் ஒன்றுமே இல்லை, பேசிக்காக யூ ஸ்டார்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் SIP மேனர். ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் ஃபண்டை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி அடுத்தது க்ரோயிங்கில். இன்னோவேஷன் ஃபண்ட் அப்படின்னு திமேட்டிக் ஃபண்டில் வந்திருக்கு. இன்றைக்கி வந்து இன்னோவேஷன் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. எங்கெங்கெல்லாம் இன்னோவேஷன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, பெட்ரோலுக்கு பதிலாக we are changing into EV எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். ஸோ அங்கே மெடிக்கல் டெக்னாலஜிஸில் ஹியூஜ் இன்னோவேஷன். அதனால தான் ஒரு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஒரு பர்சனோட 75லேருந்து இன்றைக்கி 85 years வரைக்கும் போயிருக்கு. ஸோ மெடிக்கல் டெக்னாலஜிஸில் இன்னோவேஷன், செமிகண்டக்டர் ஏரியாவில் இன்னோவேஷன்ஸ் நடக்கிறது. ஸோ பேங்கிங் அண்ட் டிரான்சாக்ஷன்ஸில் இன்னோவேஷன்ஸ் நடக்கிறது. டெக்னாலஜிக்கலி பயங்கர ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்னோவேஷன்ஸ் நடக்கிற இடத்துல இன்னொரு ஃபண்டு, முக்கியமான ஃபண்டு சொல்லிட்டு முடிச்சிடறேன், பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்டு. ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு சைக்கிள், ஒரு பர்டிகுலர் சைக்கிளில் ஒரு பிஸ்னஸ் ஒர்க் அவுட் ஆகும், திருப்பி அதோட டவுன் வரும். ஸோ ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவார்னா, அந்த பர்டிகுலர் சைக்கிள் ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஏரியாவில் இன்வெஸ்ட் பண்ணுவார். ஸோ இட் இஸ் கால்டு பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்ட். இது ஒரு திமேட்டிக் ஸ்டேஜ் சொல்றீங்க. இட்ஸ் அ ஸ்டேஜ். ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஒரு க்ரோ ஆகி பீக் தொட்டு திருப்பி அகைன் டவுன் ஆகும். ஸோ ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவார், அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிட்டு வித்துட்டு திருப்பி வெளியில் வந்துடும், திருப்பி இன்னொரு பிஸ்னஸை டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ அதில் போகிறது இட்ஸ் கால்டு பிஸ்னஸ் சைக்கிள் ஃபண்டு. ஓகே ஓகே. இன்னொரு ஃபண்டு வந்து எனர்ஜி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆற்றல் இல்லாமல் உலகமே கிடையாது. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் எனர்ஜினால தான் நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். லைட் எனர்ஜியாக இருக்கட்டும், என்ன எனர்ஜி. ஸோ அந்த பர்டிகுலர் தீமில் இன்வெஸ்ட் பண்ணுறது, சோலாரில் இல்லை ஆயில் அண்ட் கேஸில். ஸோ எனர்ஜி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆனால் என்னென்னா மற்ற ஃபண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் போட்டுட்டு வெயிட் பண்ணலாம் ஒரு 10 years 15 years. திமேட்டிக் ஃபண்ட்ஸ் ஆர் ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிட்டர்ன் கேட்டகரி. ஓகே, ஹை ரிஸ்க். ஓகே, ஸோ யூ ஹவ் டு க்ளோஸ்லி மானிட்டர் 4 years 5 yearsக்குள்ளே யூ ஷுட் புக் த ப்ராஃபிட் அண்ட் யூ ஷுட் கம் பேக்.
ஆர் அதர்வைஸ் யூ ஷுட் புக் த ப்ராஃபிட் அண்ட் டூ த ரீபேலன்சிங் பண்ணிவிட்டு வேறு ஒரு ஃபண்டுக்கு நீங்கள் மாறணும். ஸோ 5 years ஹரிசான் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் thematic fund and high risk, high return. You have to book the profit and you have to come out. Okay. But fastest growing thematic funds are there. Industry is growing very high. ஒரு இண்டிவிஜுவல் இருக்காரு அப்படின்னா ஒரு போர்ட்ஃபோலியோ அவருக்கு பில்டப் பண்ணுறோன்னா அட்லீஸ்ட் 1 or 2 thematic funds as a mutual fund distributor we are recommending. ஒருத்தர் வந்து ஒரு 25,000 கொடுத்து எனக்கு ஒரு 5 SIP வேணும் அப்படின்னு கேட்குறாருன்னா we will give 1 or 2 thematic funds in his portfolio. சார் இவ்வளோ இருக்கா, எனக்கே தெரியாது சார். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட்டு இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எப்படி சார் முதலீடு பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். முன்னெல்லாம் வந்து கோவிடுக்கு முன்னாடி ஃபார்ம் எடுத்து ஃபில் பண்ணி கொண்டு போய் ஆஃபீஸ் கொடுத்து அதெல்லாம் செய்யணும். கோவிட் மேட் அஸ் டு டூ எவ்ரி திங் இஸ் த்ரூ ஆன்லைன். ஓகே, lot of fintech apps are there. Even நம்மளோட Zebu app, you are doing fantastic job. So through that we can do that. Or otherwise plenty of fintech apps are there. Or respective asset management companiesல டைரெக்டாக போய் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு நியர்பை இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரை யூ கேன் கான்டாக்ட் தம், தேர்பை ஹி கேன் ஹெல்ப் யூ. ஒன்லி திங் இஸ் யூ ஷுட் ஹேவ் அ பேன் கார்டு அண்ட் யூ ஷுட் ஹேவ் ஆதார் கார்டு. பேன் அண்ட் ஆதார் ஹேஸ் டு பி லிங்க்டு. தென் யுவர் KYC ஹேஸ் டு பி டன். ஓகே, அது வந்து ஆன்லைனில் பண்ணால் கிட்டத்தட்ட 1 or 2 days. ஃபிசிக்கல் ஃபார்மில் கொடுத்தீங்கன்னா 3 days. பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். இருந்ததுன்னா எனி இண்டிவிஜுவல் கேன் ஓப்பன் அ மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட் அண்ட் தே கேன் ஸ்டார்ட் பார்ட்டிசிபேட்டிங் இன் இந்தியன் க்ரோயிங் எக்கானமி. ஓகே, சூப்பர் சார். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ஸ் எதாவது இருக்கா சார்? சிம்பிள் 2 மெத்தட் இருக்குது. என்கிட்ட பணம் நிறையா இருக்குது அப்படின்னா லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு 1 lakh rupees இருக்குது, எனக்கு டவுன் த லைன் ஒரு 5 years தேவைப்படாது, பட் என்னால் ஒரு ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னா ஒரு ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் ஒரு 4 ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் 25,000 ஈச் போட்டுக்கலாம். இதே எனக்கு கொஞ்சம் ரிஸ்க் பேலன்ஸ்டு அப்படின்னா ஹைப்ரிட் கேட்டகரின்னு ஒன்று இருக்குது. என்னென்னா 50% they invest in equity, remaining 50% they invest in debt. அந்த காம்பினேஷனில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணால் லாஸ்ட் 10 to 15 yearsல இட் ஹஸ் given on an average 15% return. That's what Nifty has given. Fixed depositல தான் we talk about interest. In mutual funds we talk about only the returns based on the past track record. Whereas hybrid model நான் சொன்ன இந்த ஃபண்ட்ஸாக இருந்தால் you will get approximately 10 to 12%. என்கிட்ட மந்த்லி லம்சம் இல்லை சார், பட் என்னால் மந்த்லி இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா பெஸ்ட் ஆப்ஷன் go for a systematic investment plan. It's one of the best tool for a salary class, those who are getting a regular cash flow. ஸோ அதை நீங்கள் மாதம் உங்களோட எக்ஸ்பென்சஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மந்த்லி செப்பரேட் பண்ணி இன்கம் மைனஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவல் டு எக்ஸ்பென்சஸ் அப்படி இருக்கணும். ஸோ நீங்கள் என்ன சம்பாதிக்கிறீங்களோ அதுக்கப்புறமா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போயிடணும். மீதி இருக்கிறத வச்சு பட்ஜெட் பண்ணி பிளான் பண்ணி யூ ஹவ் டு டூ யுவர் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அது மாதிரி ஒருத்தர் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிள் உங்களோட சேலரியில் 20% ஹேஸ் டு கோ டு சேவிங்ஸ். பேசிக் டம் ரூல். ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு அது அதிகமாகும், சில இண்டிவிஜுவலுக்கு கம்மியாக இருக்கும். பிகாஸ் தே மே ஹேவ் சம் ஆப்ளிகேஷன்ஸ். பட் அந்த ஆப்ளிகேஷனை முடிச்சுட்டு அகெயின் தே ஹவ் டு ஸ்டார்ட் கோயிங் ஃபார் அ இன்வெஸ்ட்மெண்ட். பட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அ மஸ்ட் அண்ட் இட் ஹஸ் டு பி பெஸ்ட் ஒன். ஸோ தேர் வே யூ கேன் சூஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த என்ன சேலரி வருதோ அதில் அந்த மிச்சம் மீது இந்த எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் மிச்சம் இருக்கிறது தான் வந்து சேவிங்ஸ். அதில் தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அது இதுன்னு பண்ணிட்டு இருக்காங்க, தவிர்த்து அதை மெயினாக ஒரு ஃபோக்கஸ் பண்ணி யாரும் வைக்கிறது இல்லை. இல்லை, அதை தான் நீங்கள் சொன்னதை இப்போ எல்லாரும் பண்ணிகிட்டு இருக்கிறத நம்ம ரிவர்ஸாக பண்ணணும். மந்த் எண்டில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. அட் த எண்ட் ஆஃப் த மந்த் பார்க்கும்போது ஒன்றுமே இருக்காது. நீங்கள் அதே ரிவர்ஸில் பண்ணி பாருங்களேன், உங்களோட இன்கம் வந்துடுதான். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஒரு பட்ஜெட் ஒன்று போடுங்க. அந்த நம்ம சேனல்லே நிறைய பேசியிருக்காங்க 40-40-30 இல்லை 40-40-20 40-30-30 அப்படின்னு நிறைய பேசியிருக்காங்க. அது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு மாறும். ஸோ நீங்கள் உங்களோட பட்ஜெட்டை போட்டுட்டு அட்லீஸ்ட் ஸ்டார்ட் வித் அட்லீஸ்ட் 10%. நெக்ஸ்ட் மந்த் யூ இன்க்ரீஸ் டு another 10%. ஆர் ஆஃப்டர் 6 months இன்க்ரீஸ் டு 10%. பட் நான் சேவிங்ஸே பண்ண மாட்டேன், வாங்குகிற சம்பளத்தை செலவு பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னா தென் உங்களோட ஃப்யூச்சர் கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணவே முடியாது. ஓகே, இப்போ நான் எஸ்ஐபி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன், அதில் இருக்க அட்வான்டேஜஸ்லாம் என்ன சார்? எஸ்ஐபியில் மாதிரி ஒரு பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் கிடையவே கிடையாது. என்னென்னா SIP எந்த அமௌண்ட்லேயும் ஆரம்பிக்கலாம். ஈவன் when you have a 500 rupees you can start an SIP. 500 to crore rupees you can start an SIP. இன்னொன்று இட்ஸ் வெரி டிரான்ஸ்பரண்ட். அதாவது நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டு எங்கே அலோகேட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டில் தெரிஞ்சிடும். இன்னொன்று இட்ஸ் ஃப்ளெக்சிபிள். எப்போ வேணாலும் உங்களால் பண்ண முடியல அப்படின்னா எஸ்ஐபியை நீங்கள் ஸ்டாப் பண்ணி நிறுத்திக்கலாம். நாட் லைக் இன்சூரன்ஸ் ஆர் சம்திங் லைக் நீங்கள் எப்போ வேணாலும் இதை ஸ்டாப் பண்ணி நிறுத்திக்கலாம். இன்னொன்று உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. உங்களுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் யூ வில் கெட் ஒன்லி 7%. வேரஸ் ஹியர் வென் யூ ஸ்டே ஃபார் 5 years ஆம்ஃபி ரெக்கமெண்ட் பண்ணுற அந்த 12% கிடைக்கும். ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எஸ்ஐபி இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். இன்னொன்று
கார்த்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற பொருள் எதுன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற ப்ராடக்ட்டோட பொருள் தான். நீங்கள் கார்த்தால எழுந்து குளிக்கிறீங்க அப்படின்னா ஒரு சோப் போட்டு குளிக்கிறீங்க, பல் தேய்க்கிறீங்கன்னா ஒரு ஹிந்துஸ்தான் யூனிலீவர் பேஸ்ட்டை வச்சு துவைக்கிறீங்க, சோப் போட்டு குளிக்கிறீங்கன்னா ஒரு கம்பெனி கார்ட்ரேஜ் இதை யூஸ் பண்ணுறீங்க, வண்டி எடுத்து ஓட்டுறீங்களா ஹீரோ ஹோண்டா மாருதி, ஷூ போடுறீங்களா பேட்டோ, ஷர்ட் போடுறீங்களா ரேமண்ட்ஸ், மத்தியானம் ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி டிஃபன் சாப்பிடுவீங்க, நைட்டு மாத்திரை போட்டு படுப்பீங்க. ஸோ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் யூ ஆர் யூஸிங் த கம்பெனி ப்ராடக்ட்ஸ். நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த கம்பெனி ப்ராடக்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அந்த கம்பெனி க்ரோ ஆகுதில்ல, அதோடு சேர்ந்து நீங்களும் க்ரோ ஆகுங்க. ஸோ தேர் பை யூ கேன் கெட் த பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ். 12 to 15% ரிட்டர்ன்ஸுங்கிறது இன்றைக்கி ஸோ சிக்னிஃபிகண்ட் அண்ட் கம்பேர்ட் டு ட்ரெடிஷ்னல் 7%. என்னால் 5 வருஷம் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா எஸ்ஐபி இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ஆல் இண்டிவிஜுவல்ஸ் ஹேஸ் டு கோ ஃபார் இட். ஓகே சார், சூப்பர். மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எந்த வயசில் சார் ஸ்டார்ட் பண்ண கரெக்டாக இருக்கும்? எப்போ ஒருத்தர் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாரோ அப்போ உடனே ஸ்டார்ட் பண்ணிடணும். ஏஜ் லிமிட் எதுவுமே கிடையாது. ஓகே. எப்போ ஒருத்தர் வந்து ஸ்டூடெண்ட்லேருந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறீங்களா, தயவு செஞ்சு 18 வயசு தாண்டிடுச்சா, பேன் கார்டு இருக்கா, ஆதார் கார்டு இருக்கா, பேங்க் அக்கௌண்ட் இருக்கா, பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறீங்களா, இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை ஃபுல் டைம் ஒர்க்கர் ஆகிட்டிங்களா, இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தெர் இஸ் நோ ஏஜ் லிமிட் ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். எனி இண்டிவிஜுவல்ஸ் கேன் இன்வெஸ்ட். சில பேர் சொல்லுவாங்க நான் 20 வருஷம் விட்டேன், ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சுற்றிட்டு அப்போல்லாம் கவனிக்கவே இல்லை, இந்த ப்ராடக்ட் எனக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்போ 40 வயசில் வருத்தப்படுவாங்க. ஆனால் 40 வயசில் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணால் கூட அவரோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பில் முன்னாடி இருந்ததோடு அதிகமாக முடியும். அந்த ரிமைனிங் இருக்கிற 15 வருஷம் அவர் அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ணாருன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் மாதம் ஒன்லி திங்ஸ் என்னென்னா நான் சின்ன வயசு பையன் எடுக்கிற ஸ்ட்ரெச் வந்து கம்மியாக இருக்கும், இவர் கொஞ்சம் ஸ்ட்ரெச் அதிகமாக எடுக்கணும். ஸோ எடுத்தாருன்னா டெஃபினட்டாக இவருக்கும் அவரோட ஸ்டேட்டஸ் லெவல் கண்டிப்பாக மாறும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எல்லாரும் சொல்கிற அந்த 8th wonder ஆஃப் த வேர்ல்டு இட்ஸ் கால்டு ருபி காஸ்ட் ஆவரேஜிங், அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் நடக்குதுன்னு அது வந்து எப்போ நடக்குது அப்படின்னா இட் வில் ஹேப்பன் ஆஃப்டர் த 10th year தான். ஸோ அந்த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் அந்த 1 crore அடுத்த லெவலுக்கு போகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் 1 or 2 years நடக்கும். when you are going for a high value of SIP. ஸோ அதற்கு வந்து நீங்கள் வெயிட் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, 5 வருஷம் கட்டுவாங்க, அப்புறம் எடுத்துருவாங்க, 7 வருஷம் கட்டுவாங்க. யூ ஷுட் ஹேவ் அ பேஷன்ஸ் அண்ட் டிசிப்ளின். இது ரெண்டும் இருந்ததுன்னா you will be the successful person in mutual fund investment. Patience and discipline is very must for 100% investment. Okay, super sir. Thank you so much sir. We have come to the end of the session. Thank you for your time and your knowledge sir. Thank you. Thanks a lot ma. இந்த செஷனில் உங்களுக்கு ஏதாவது queries கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் ஃபார்ம் இருக்குது. ஸோ அதை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ஜெபுலேருந்து they will contact you and they will clarify your doubts. Investments in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.